இரவு நேர பரிசுத்த ஆவியின் அற்புத ஆராதனை. தானியேலின் வாழ்வின் அதிசயங்களை மையமாக கொண்ட புதிய பிரார்த்தனை. அதிசயங்களின் ஆவியானவரே, தானியேலின் வாழ்வில் சிம்ம கெபியிலும் அக்கினி சூளையிலும் நீர் வெளிப்படுத்திய அந்த மகா பெரிய வல்லமையை இன்று என் குடும்பத்தின் போராட்டங்களுக்கு நடுவே வேண்டி நிற்கிறேன். அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு பெரியவைகள், அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுள்ளவைகள். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். தானியேல் 4:3 என்ற திருவசனத்தின்படி என் வாழ்வைச் சூழ்ந்திருக்கும் வியாதிகள், கடன் சுமை மற்றும் எதிர்ப்புகளுக்கு மேலாக உம்முடைய நித்திய ராஜ்யத்தின் அதிகாரத்தை இன்று இரவு கட்டளையிடுவீராக. தானியேலை சூழ்ந்திருந்த சிங்கங்களின் வாய்களை கட்டியது போல எனக்கு விரோதமாய் எழும்பும் சகல பிரச்சனைகளையும் இன்று நள்ளிரவிலேயே செயலற்று போக செய்து மனித கணக்குகளுக்கு எட்டாத ஒரு மாபெரும் அதிசயத்தை என் இல்லத்தில் இன்று இரவு நீர் தொடங்கி வைப்பீராக. மறைபொருட்களை வெளிப்படுத்தும் பரிசுத்த ஆவியானவரே, ராஜாவின் சொப்பனத்தை தானியேலுக்கு துல்லியமாக வெளிப்படுத்தியது போல என் வாழ்வில் தீர்க்க முடியாத சிக்கல்களாக இருக்கும் மறைமுகமான தடைகளை இன்று நீர் எனக்கு வெளிச்சமாக்குவீராக. அவரே ஆழமும் மறைபொருளுமானவைகளை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். தானியேல் 2:22 என்ற வாக்குத்தத்தத்தின்படி என் எதிர்காலத்தை பற்றிய பயங்களையும் இருளில் என்னை அலைக்கழிக்கும் குழப்பங்களையும் அகற்றி உம்முடைய தெய்வீக ஞானத்தினால் என்னை நிரப்புவீராக. நான் உறங்கும் இந்த வேளையில் என் வாழ்வின் சகல இருண்ட சூழ்நிலைகளையும் உமது மகிமையின் வெளிச்சத்தால் மாற்றி, தானியேலை போல என்னை உலகிற்கு முன்பாக உயர்த்தி நிறுத்தி, நாளை விடியற்காலையில் ஒரு புதிய விடுதலையுடனும் தெளிவுடனும் நான் எழும்ப கிருபை செய்வீராக. ஆமேன். தானியேலை உயர்த்தி மேன்மைப்படுத்திய அதே தெய்வீக வல்லமை இன்று இரவு உங்கள் வாழ்வின் சகல பிரச்சனைகளுக்கும் ஒரு அற்புதமான தீர்வை தரும் என்று நான் விசுவாசிக்கிறேன்.